அவர் இன்னைக்கு நேத்தா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு, வருஷ கணக்கில் இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கார். அவர் பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் நாங்கள் அவரை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒருத்தர் பிடிவாதமா அடிச்சு பேசியிருக்கார். யார் அவரு? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆமா, அவரே தான். செய்தியாளர் சந்திப்புல செய்தியாளர் கேட்குறாங்க, இந்த ஓபிஎஸ் அதிமுகவில் இணையறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்குதா தெரிவிச்சிருக்காரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்பா உங்களுக்கு வேற கேள்வியே கிடைக்கலையா, எப்ப பாரு இதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, போர் அடிக்குதுப்பா, நானும் எத்தனையோ வாட்டி இதுக்கு பதில் சொல்லிட்டேன், ஆனா நீங்க கேட்ட கேள்வியே கேட்கறீங்க, அரைச்சமாவையே அரைக்கிறீங்க, இது செட் ஆகாது. அதாவது அவரை அடிப்படை உறுப்பினர்லேருந்தே நாங்கள் தூக்கிட்டோம், திரும்ப எப்படி நாங்கள் உள்ளே சேர்த்துக்க முடியும், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, கதம் அப்படின்னு பாபா ஸ்டைலில் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் பல தடவை சொல்லிட்டு தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது அன்னைக்கு தினம் தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 3-4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அடுத்ததா செய்தியாளர் கேட்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட, ஏங்க இந்த சரத்குமார் கூட்டணி கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் 1000 சொல்லட்டும், அவர் சொல்கிறதா நடக்கும், தலைவர் சொல்லட்டும், அவர் அந்த கட்சிக்கு தலைவரா கிடையவே கிடையாது, தலைவர் சொல்லட்டும், அப்போ நாங்கள் நம்புகிறோம், அப்போ கூட அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், இதெல்லாம் வேற அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இன்னமும் பேசியிருக்காரு, என்னென்ன பேசினார்ன்றத பார்த்துருங்க. கட்சியில் 1008 பேர் இருக்கிறாங்க, அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமாக செயல்பட வேண்டும் அந்த கருத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லுவது தானே, அப்பதானே தொண்டை உற்சாகமா பாடுபடுவாங்க. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட செய்தியாளர் கேட்கிறாங்க, ஏங்க இப்போ இருக்கிற உங்கள் அதிமுக கூட்டணி அழுத்தத்தினால சேர்ந்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள்லாம் அடிபடுதே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாப்பா இப்போ இப்படி சொல்லுங்க, அப்புறம் அப்படி சொல்லுங்க, மாற்றி மாற்றி பேசக்கூடாது. முதல்ல என்ன சொன்னீங்க, அதிமுகவில் கூட்டணி எதுவுமே வராதப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடையை விரிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காரு, அவருக்கு யாருமே அடைக்கலம் கொடுக்கல, எந்த கட்சியுமே கூட்டணியில் போய் சேரலை, ரொம்ப கவலைக்கிடமாக இருக்காரு, அவங்க கட்சி ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, எங்களோட கூட்டணி நல்ல பலமான கூட்டணியா இருக்குது, வெற்றி வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே உல்டாவா மாத்தி போட்டாங்க, இது அழுத்தத்தினால சேர்ந்த கூட்டணி அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே எதிர்க்கட்சிகளோட அவதூறு பிரச்சாரமே தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கூட்டணி வரலைன்னா கூட்டணி வரலைமாங்க. அப்புறம் 4 மாசத்துக்கு முந்தைய உங்க டிவி பத்திரிகையில் என்ன சொன்னீங்க, எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சுட்டு இருக்காரு, யாரும் வரலைங்க. கூட்டணியெல்லாம் வந்தவர்கள் என்ன சொல்றீங்க, ஆஹா இது அழுத்தம் கொடுத்து வந்துன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சிகள் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டாங்க, ஒன்றும் நடக்காது. அடுத்ததா பேசின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதுவாக ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறோம், ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை செயல்படுத்துது அப்படின்னா அது வழிமுறைகள்லாம் நிறைய இருக்குது. அந்த திட்டத்தை பற்றி சட்டமன்றத்தில் சொல்லணும், சட்டசபையில் சொல்லி ஆலோசித்து அதுக்கான அங்கீகாரங்கள்லாம் இது பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு அனுமதி பெற்று அதுக்கப்புறமா நிதியை ஒதுக்கி அதப்புறம் செயல்படுத்தணும். ஆனால் இந்த திமுக அரசு என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சு நிதியை ஒதுக்கி இருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி குற்றஞ்சாட்டி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதோட விளக்கம் என்னன்னு பார்த்துருங்க. எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற, முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு மேதகு ஆளுநர்கிட்ட கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். 4 லட்சம் கோடி இது வரைக்கும் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு பாருங்க. 2026-27 நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் மீறி இந்த மாதமே 2000 கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாசம் ஒப்பந்தம். அதாவது
2026-27 நிதியாண்டின் சட்டமன்றத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம் தான் ஒதுக்க முடியும். இந்த ஆண்டுக்கு இந்த நிதியாண்டில் யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் தான் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா ஒழிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைபிடிக்காம விதிகளை மீறி முறைகேடாக நடந்திருக்குது. அந்த அளவுக்கு எந்த ஒரு அச்சம் இல்லாம தைரியமா ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அடுத்ததா செய்தியாளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இந்த திமுக கூட்டணியில் விரிசல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முன்னாடி பேசியிருந்தீங்க, வந்துருச்சா, என்ன நிலவரம் அப்படின்னு கேட்டதுக்கு, வந்துச்சுப்பா, உங்களுக்கு தெரியாதே, வந்துச்சு, பெரிய விரிசல் வந்துச்சு, அதனால தானே டெல்லிக்கு போயிருக்காங்க. டெல்லிக்கு போய் கூட்டணியை பற்றி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக காரங்க. தெரியுமா உங்களுக்கு? இவங்க முன்னாடி என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் அதிமுக ஆஃபீஸ் வந்து டெல்லியில் தான் இருக்குது, அதாவது அமித்ஷா வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது அதிமுக ஆஃபீஸு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்களும் அதே டெல்லிக்கு தான் போயிருக்காங்க, அங்கே தான் உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு திமுக ஆஃபீஸை போட்டு உட்காந்து டெய்லியும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போட்டு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வந்துடுது, விரிசல் வந்துடுது. தினந்தோறும் நீங்க தானே போட்டுட்டு இருக்கீங்க, ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும். நேற்றைய தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போறாங்க, அங்க போய் என்ன பண்றாங்க? ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி சந்திச்ச பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க, எங்களை தான் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்க அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்னைக்கு அங்க போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துடுது திமுக. இங்கிருந்து அங்க போய் பேசுறாங்க, அதுல அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்க அழைச்சிட்டாங்கல்ல. அங்கதானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கதானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்ப குழப்பம் வந்துடுதுல திமுகவில். திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, தினந்தோறும் பத்திரிகையிலும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்குது. இந்த பல நிலைமைக்கு போயிட்டு. அடுத்ததா எடப்பாடியார் அவர்கள்கிட்ட செய்தியாளர் கேட்கிறாங்க, ஏங்க இந்த அதிமுக திமுக மாதிரியே தாவேக்காவும் விஜய் அவர்களும் இந்த தேர்தலில் ஒரு பெரிய சக்தியா, ஆதிக்க சக்தியா இந்த தேர்தலில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்களாமே அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சும்மா காமெடி பண்ணாதீங்கப்பா, இதெல்லாம் அந்த மீடியாக்கள் வந்து டிபிஆருக்காக பண்ணுற ஒரு வேலை. என்னது டிபிஆரா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டிஆர்பி இருக்குல்ல, டிஆர்பி, அதைத்தான் டிபிஆர்னு சொல்லியிருக்காரு நம்ம ஆளு. ஆமாம், அதனால் இதெல்லாம் டிபிஆருக்காக, சே டிஆர்பிக்காக நடக்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி பேசினவர். விஜய் வந்து ஒரு நடிகர், அவரை பார்க்க ரசிகர்கள்லாம் அலைகடலான திரண்டு வருவாங்களே தவிர அதெல்லாம் அரசியல் ஆயிடாது. சிறந்த அரசியல்வாதினா அது என்னைக்குமே நாங்கள் தான், மக்களுக்கு நல்லது பண்ணுற சிறந்த அரசியல்வாதிகள் நாங்கள் மட்டுமே தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எங்க முக்கிய பங்கு வந்தால் தானே தெரியும். சும்மா உங்கள் பத்திரிகை ஊடகத்தையும் அப்படி போட்டு போட்டு அந்த என்ன ரேட்டு ஏறுது, டிபிஆர் ரேட் ஆகிறதுக்கு அதை போட்டு போட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க. என்னங்க இருக்குது, என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆட்சி இப்போ நான் இவ்வளவு சொன்னேன். இன்னைக்கு அதிமுக பொன்விழா கண்ட கட்சி, 31 ஆண்டுகளும் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. மத்திய அரசிலிருந்து மாநில அரசு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதன் மூலமாக தமிழகம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாங்கள் பளிச்சுன்னு சொல்றோம். அதெல்லாம் சொல்ல முடியும், சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.